இந்த கொஸ்டின் பார்க்கலாம். இப்ப இந்த டாபிக் பாத்தீங்கன்னா குறியீடுதல் மறுகுறியீடுதல், கோடிங் டிகோடிங். இதுல ஒரு பேசிக்கான ஒரு கொஸ்டின் எடுத்து பார்க்கலாம். ஒரு சங்கேத மொழியில் டீச்சர் என்பது BGCEJGT என எழுதப்பட்டுள்ளது. அந்த மொழியில் அதே மொழியில், அதாவது எப்படி அது எழுதியிருக்காங்களோ அப்படியே எழுதுன்னு சொல்றாங்க. சில்ட்ரன் எவ்வாறு எழுதப்படும் அப்படின்னு கேட்கறாங்க. சரிங்களா? இப்ப முன்னாடி இருக்கிற ரெண்டு வார்த்தை எப்படி எழுதிருக்காங்க அதை கண்டுபிடிச்சா உங்க கேட்ட கேள்விக்கு நம்ம பதில ஈஸியா சொல்லிடலாம். முதல்ல நீங்க செய்ய வேண்டியதுன்னா ஏபிசிடி இந்த ஆர்டர் எழுதி வச்சிருந்தோம். முதல்ல ஏபிசிடி எழுதி வச்சாவே பாதி நேரம் உங்களுக்கு முடிஞ்சிடும். நீ ஏபிசிடி எழுதாம எனக்கு எல்லாமே தெரியும் வச்சுன்னா அதை விட அப்பதான் எதுவும் கிடையாது. இப்ப டீச்சர் பாருங்க, டீச்சர் எழுதிட்டேன். அதுக்கடுத்து அவங்க ரெண்டாவது கொடுத்துருக்க அந்த வார்த்தையை எழுதிட்டேன், BGCEJGT எழுதிட்டேன். எழுதிட்டு இதுல எவ்வளவு நம்பர் இருக்குதோ அதே மாதிரி என்ன பண்ண போறேன், அவங்க கேள்வி கேட்டுருக்காங்க சில்ட்ரன் சொல்லிட்டு அதை எழுதி போறோம். அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. இப்ப இந்த டிக்கும் பிக்கும் இதுல இருக்கிற நம்பருடைய வித்தியாசம் நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல பாருங்க, டிக்கும் பிக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் பாத்தீங்கன்னா, டீல இருந்து கனெக்ட் பண்ணா பிய 2 வரும். டீல இருந்து டீக்கும் முதலெழுத்தை வச்சு அந்த பிய கடைசி எழுத்தை வச்சு இடையில இருந்தா 1 வரும். சரிங்களா? இதை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த ஆர்டர்ல ஃபாலோ பண்ணீங்களோ அந்த ஆர்டர் ஃபாலோ பண்ணிக்கலாம். சைக்காலஜி கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஐடியாலஜி தான். சரியா? நான் என்ன செய்யறேன்னா டி, அதாவது 2 வச்சிடறேன், நான் ஃபர்ஸ்ட் நம்பர் வச்சிடறேன், கடைசி நம்பர் என்ன வருதோ எழுதின ஐடியா பண்ணி வச்சிடறேன். அது எனக்கு குழப்பத்தை உண்டாக்காது. அதனால தான் பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் நம்பரையும் ஒன்று வச்சிடறேன், இதுல இருந்து ரெண்டாவது லெட்டர் என்ன வருதோ அதை எழுத போறேன். அவ்வளவுதான். சரிங்களா? இப்ப டீல இருந்து பி கொடுத்துட்டாங்க, இரண்டு எண்கள் வித்தியாசம் இருக்கு. இந்த மாதிரி நான் எல்லாத்துக்குமே ஈஸியா கண்டுபிடிச்சிட்டேன். எல்லாமே 2 தான். சரிங்களா? இப்ப அவன் கொடுத்துருக்க சில்ட்ரன் நான் எழுதி போறேன். இப்ப சில இருந்து 2 லெட்டர் கூட்டணும். இப்ப சில இருந்து 2 லெட்டர் கூட்டினா நல்லா கவனிச்சுங்க. சில இருந்து 2 லெட்டர் கூட்டுறேன், டிஇ. அப்ப என்ன வரும் பாத்தீங்கன்னா சிக்கு ஆப்போசிட் இ. இதுக்கு வித்தியாசம் பாத்தீங்கன்னா +2 தான் வரும். நான் இது முதல்ல என்ன ஆகும், இது வந்து 2 கூட்டின்னு அர்த்தம். அதுக்கடுத்து பாருங்க, ஹெச்சுக்கு அது கூட 2 கூட்டணும், IJ. அப்ப ஜே வரும். அதுக்கடுத்து பாருங்க, ஐ கொடுத்துருக்காங்க, ஐ இருந்து என்ன வரும், 2 கூட்டினா JK. அதுக்கடுத்து பாருங்க எல், என் கூட 2 கூட்டினா N வரும். அதுக்கடுத்தது டி கொடுத்துருக்காங்க, EF. அதுக்கடுத்து என்ன பாருங்க, ஆர் கொடுத்துருக்காங்க, ஆர் கூட 2 கூட்டினா SD. அதுக்கடுத்தது இ கொடுத்துருக்காங்க, இ கூட 2 கூட்டினா FG. அடுத்தது என் கொடுத்துருக்காங்க, என் வந்து 2 கூட்டினா OP. மேட்ச் ஆயிடுச்சு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, அதே சேம் கொஸ்டின் தான். இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஒரு சங்கேத மொழியில் RUSTICATE என்பது QTTUIDBSD என எழுதப்பட்டுள்ளது. அந்த மொழியில் STATISTTIC எவ்வாறு எழுதப்படும்? இதுக்கான 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. நம்ம இதை முதல்ல போட்டு பார்த்துக்கலாம். பாருங்க, இப்ப ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க அப்படியே எழுதிட்டேன், ரெண்டாவது கொடுத்துருக்க அப்படியே எழுதிட்டு இதோட வித்தியாசம் பாக்குறேன். ஆருக்கும் கியூக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் பாத்தீங்கன்னா, ஒரு நம்பர் முன்னாடி என்ன பண்றாங்க எழுதுறாங்க, முன்னாடி போனா மைனஸ், முன்னாடி போனா மைனஸ், பின்னாடி போனா பிளஸ். சரிங்களா? இப்ப எல்லாத்துக்கும் அப்படியே போட்டுறேன். யூக்கு டி, எஸ்க்கு டி பாத்தீங்கன்னா இது -1 வந்துச்சு. இது பாத்தீங்கன்னா எஸ்க்கு அப்புறம் டி வருது, அப்ப பிளஸ். இங்க ஐக்கு எழுதிட்டாங்க, அப்ப 0. அடுத்து பாருங்க, மீண்டும் பாருங்க, சிக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, டி எழுதுறாங்க, +1. இப்ப இதுவும் பாருங்க, இ வந்து இக்கு அப்புறம் டி எழுதுறாங்க, அப்ப முன்னாடி போகுது -1. இந்த ஃபார்மேட்ல நம்ம பார்த்துட்டோம். இப்ப அவங்க கொஸ்டின் கொடுத்துருக்காங்கல்ல, இப்ப அடுத்து பாருங்க, இப்ப -1 அப்படின்னா எஸ்க்கு முன்னாடி போயிடும். எஸ்க்கு முன்னாடி என்ன பாருங்க, ஆறு எழுதிட்டோம். அதுக்கு அடுத்து பாருங்க, கியூக்கு அடுத்தது
டி எழுதிருக்காங்க -1. அப்ப டி முன்னாடி போனா எஸ். சரிங்களா? இது ரெண்டு ரைட். அதுக்கடுத்து பாருங்க எஸ் டி. எஸ்க்கு அடுத்தது எழுதுங்க. அப்ப +1 வரும். அப்ப ஏவுக்கு அடுத்து பி வரும். சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்க டிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா யூ வருது. அந்த யூ எழுதிருக்காங்க. அப்ப டிக்கு அடுத்து இங்க யூ எழுதணும். ஐ வந்து நியூட்ரல். அப்படி என்ன எழுதிருக்காங்களோ அதை அப்படியே எழுதிக்கலாம். அதுக்கடுத்து பாருங்க சிக்கு அப்புறம் டி எழுதிருக்காங்க. +1. அப்ப எஸ் டி. அப்ப இது ரைட்டு. +1. அதுக்கடுத்து பாருங்க இந்த சிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஏவுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பி எழுதிருக்காங்க. அப்ப டிக்கு அப்புறம் எழுதணும் பாத்தீங்கன்னா யூ எழுதணும். இப்போ இதுவும் கரெக்ட். டிக்கு அப்புறம் பாருங்க டிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா -1 போட்டிருக்கோம். அப்ப முன்னாடி போயிடணும். அப்ப எஸ். டிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா முன்னாடி போனா எஸ். அப்புறம் -1 பாருங்க டிக்கு அப்புறம் டி எழுதிருக்காங்க. அப்ப முன்னாடி போறாங்க. அப்ப இங்கே என்ன பண்ண முன்னாடி போகணும். ஐக்கு முன்னாடி தான் இருக்குது ஹச் இருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சிக்கு அப்புறம் என்ன எழுதுன்னு பாத்தீங்கன்னா மைனஸ் தான் வரணும். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த வரிசை அப்படியே முடிஞ்சா கூட ஒரு ஜோடி இது ஒரு ஜோடி நியூட்ரல், இது ஒரு ஜோடி இது ஒரு ஜோடி முன்னாடி எங்க ஆரம்பிச்சதோ அது அப்படியே போறோம். பி தான் ஆன்சர். ஆன்சர் பாத்தீங்கன்னா பி தான் ஆன்சர். அடுத்து ஒரு கணக்கு பாருங்க. இது மூன்றாவது கணக்கு. ஒரு சங்கேத மொழியில் ரோஸ்ட் என்பது PQYUR என எழுதப்பட்டுள்ளது. அந்த மொழியில் ஸ்லாபி என்பது எவ்வாறு எழுதப்படும் பாருங்க. இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் இந்த ரெண்டு வார்த்தை எப்படி எழுதலாம் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ரோஸ்ட் எழுதிட்டேன். PQYUR விட்டுட்டேன். இப்ப ஆருக்கும் பிக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கிறோம். ஆறு பாருங்க, ஆறு கொடுத்துட்டாங்க, பி கொடுத்துருக்காங்க. இப்ப ஆறுக்கு முன்னாடிதான் பி இருக்கு. அப்படின்னா நம்ம முன்னாடி 2 எழுத்து எடுத்துக்கணும். இப்ப 6ல இருந்து 2 நம்பர் முன்னாடி போயிட்டா என்ன வருது பாத்தீங்கன்னா பி வருது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஓ இருக்கு. ஓ என்ன எழுதுறாங்க கியூ எழுதுறாங்க. அப்ப ரெண்டுக்கு இடையில என்ன வித்தியாசம் பார்க்கலாம். ஓ பாருங்க, ஓல இருந்து கியூ இருக்கு. அப்ப 2 +2. இதே போல -2 +2 +2 இப்ப -2 இந்த மாதிரி மாறி மாறி இருக்கு. சரியா? இப்ப அதே போல நம்ம போட போறோம். இப்ப எஸ்க்கு முன்னாடி பாருங்க, எஸ்க்கு முன்னாடி -2. இப்ப மேல -2 இருக்கு. அப்ப முன்னாடி போனா வரும் என்ன வரும் மேலே கியூ வரும். அப்புறம் +2 போட்டுருக்காங்க. 2 கூட 2 என்ன வரும் என்ன. அடுத்தது -2 போட்டிருக்காங்க. அப்ப இதுக்கு 0 நம்பர் இது ஓக்கு முன்னாடி என்ன இருக்கு -2 m. அடுத்தது +2 p தாண்டி 2 கூட்டிக்கணும் r. அதுக்கடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க -2 என்ன பண்ணணும் n. அதுக்கடுத்தது +2 -2 +2 +2 +2 இது மாதிரி மாறி மாறி வருது. அதே போல நம்ம மாறி மாறி போடுறோம். கடைசியா இருக்கிற நம்பருக்கு பாத்தீங்கன்னா மொத்தம் 5 இருக்கு. 1 2 3 4 5 1 2 3 4 5 5 வரைக்கும் பிரச்சனை இல்லை. -2 வரைக்கும் நம்ம போட்டுறோம். அடுத்து என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா மைனஸ் வந்து +1 அவ்வளவுதான். அடுத்து என்ன பண்றோம் +2 நம்ம போட்டுறோம்.